Morning students, today we are going to start our new unit in 12th computer science, unit 1, that is problem solving techniques. In the unit 1 we have 4 chapters and today we are going to start with our first chapter, that is functions. Generally functions na namakku enna theriyum, ipo or particular product idu olunga function agala appadina enna namakku theriyum, adu seiya vendiya work adu proper ah seiyala appdinu artham. So function na doing a particular set of work, அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம் function அப்படின்னு சொல்றோம் இல்லையா. So introduction கொடுத்திருக்காங்க பாருங்க. நமக்கு ஆல்ரெடி algorithms பத்தி தெரியும் இல்லையா. The most important criteria in writing and evaluating the algorithm is the time it takes to complete a task. எதுக்காக ஒரு algorithm எழுதி செக் பண்றோம்னு பார்த்தோம்னா, இந்த பர்டிகுலர் கான்செப்ட் ரன் ஆகிறதுக்கு எவ்வளவு டைம் இது எடுத்துக்க போகுது அப்படிங்கறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு தான். To have a meaningful comparison of algorithms, the duration of computation time must be independent of the programming language, compiler and the computer used. ஒரு அல்காரிதம் இருந்துச்சுன்னா அது எந்த ப்ரோக்ராமிங் இண்டிபெண்டன்ட் ஆஃப் த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், C++, ஜாவா, .NET எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜா இருந்தாலும் அதை டிபெண்ட் பண்ணி இருக்காம இட் ஷுட் பி இண்டிபெண்டன்ட் ஆஃப் த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், கம்ப்யூட்டர் அண்ட் த கம்பைலர் எதையும் டிபெண்ட் பண்ணி இருக்காம இண்டிபெண்டா இருக்கணும். அதோட டியூரேஷன் டைம், இப்போ பர்டிகுலர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ல ஃபாஸ்டா ரன் ஆகலாம், இன்னொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல அதோட கம்ப்யூட்டேஷன் ஸ்பீட் ஸ்லோவா இருக்கலாம். அப்படி இல்லாம ஒரு நல்ல அல்காரிதம்னா இட் ஷுட் பி இண்டிபெண்டன்ட் ஆஃப் த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், கம்பைலர் அண்ட் த கம்ப்யூட்டர் யூஸ்ட். As you are aware of the algorithms are expressed using statements of programming language. ஸோ அல்காரிதம் நம்ம எழுதும் போதே பார்த்துருக்கோம், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட ஸ்டேட்மெண்ட் மாதிரியே தான் இருக்கும் அந்த அல்காரிதமும். If a bulk of statements to be repeated for many number of times, then subroutines are used to finish the task. இப்போ ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் கோடே திரும்ப 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 நம்ம ரன் பண்ணணும் அப்படின்னா என்ன யூஸ் பண்ணணும்? சப்ரூட்டீன்ஸ் யூஸ் பண்றோம். சப்ரூட்டீன்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ரோக்ராம் எழுதுறோம், ஒரு ஃபேக்டோரியலே கண்டுபிடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஃபேக்டோரியல் என்ன பண்ணுவோம்? 5 ஃபேக்டோரியல்னா 5 into 4 into 3 into 2 into 1. ஃபர்ஸ்ட் 5 ஃபேக்டோரியல், 4 ஃபேக்டோரியல், 3 ஃபேக்டோரியல், 2 ஃபேக்டோரியல், திரும்ப திரும்ப அந்த ஃபேக்டோரியல் ஃபங்க்ஷனை நம்ம என்ன பண்ணுவோம்? கால் பண்ணுவோம். இந்த பர்டிகுலர் செட் ஆஃப் கோட திரும்ப திரும்ப ரன் பண்றது தான் நம்ம அல்காரிதம்ஸ்ல சப்ரூட்டீன்ஸ் அப்படிங்கிற நேம்ல சொல்றோம். Subroutines are basic building blocks of computer programs. Subroutines are small sections of code that are used to perform a particular task that can be used repeatedly. ஒரு பர்டிகுலர் ஒர்க் அது பண்ணும், திரும்ப 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 நம்ம அதை என்ன பண்ணிட்டே இருப்போம்? கால் பண்ணிட்டே இருப்போம். In programming languages, these subroutines are called as functions. Programming languagesல நம்ம subroutines என்னன்னு சொல்றோம்? Functions அப்படின்னு சொல்றோம். In algorithms, a particular section of code நம்ம என்னன்னு சொல்றோம்? சப்ரூட்டீன், திரும்ப திரும்ப கால் பண்றத சொல்றோம். பட் இன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ல அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபங்க்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ரிலேட் பண்ணி எப்படி ஃபங்க்ஷன்ஸ் ஒர்க் ஆகுது அப்படிங்கறத பார்த்தோம். A function is a unit of code that is often defined with a greater code structure. Specifically, a function contains a set of code that works on many kind of input like variables, expressions and produces a concrete output. So function is a particular set of code, input different types கொடுத்தோம்னாலுமே ஒரு particular correct output அது கொடுக்கணும், a section of code. Function specification என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, let us consider the example a colon equal to 24 அப்படின்னு சொல்றோம். So இது வந்து என்னது? It is an function specification. இது என்ன பண்ணும் அப்படின்னா, it assigns the value to the variable அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். a colon equal to 24 has an expression in it, but 24 is not itself an expression. இதை ஃபுல்லா நம்ம ஒரு எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லலாம். a colon equal to 24ங்கிறத ஒரு எக்ஸ்பிரஷன் சொல்ல முடியும். பட் இந்த 24 மட்டும் ஒரு எக்ஸ்பிரஷன் சொல்ல முடியாது, ஒரு ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் சொல்ல முடியாது. Definitions bind values to the names in case the 24 being bound to the name a. இந்த டெஃபினிஷன் என்ன பண்ணும்? இந்த வேல்யூவை இந்த வேரியபிளுக்கு கொண்டு போய் அலாட் பண்ணி வைப்போம். Definitions bind value to the name. Here the name refers to the variable name.
In this case 24ங்கிற வேல்யூ எதுக்கு போய் செட் ஆயிடுது, ஏங்கிற வேரியபிளுக்கு செட் ஆயிடுது. Definitions are not expressions. At the same time expressions are not treated as definitions. எக்ஸ்பிரஷன்ங்கிறது வேற, டெஃபினிஷன்ங்கிறது வேற. ஒரு ஃபுல் இதை எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்றோம். பட் டெஃபினிஷன்னா என்னன்னா ஒரு வேரியபிளுக்கு வேல்யூ அலாட் பண்றதை நம்ம டெஃபினிஷன் அப்படின்னு சொல்றோம். Definitions are distinct syntax blocks. Definitions can have expressions nested in them and vice versa. ஒரு டெஃபினிஷனுக்குள்ள எக்ஸ்பிரஷன் இருக்கலாம், ஒரு எக்ஸ்பிரஷனுக்குள்ள டெஃபினிஷன் இருக்கலாம். வைஸ் வெர்சானா ரெண்டுமே இன்டர்சேஞ்சாயும் இருக்கலாம். பேராமீட்டர்ஸ் அண்ட் ஆர்குமெண்ட்ஸ் ரொம்ப நல்லா நமக்கு தெரியும். ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு வேல்யூவை பாஸ் பண்றோம், அதை பத்தி தான் படிக்க போறோம். Parameters are the variables in a function definition and arguments are values passed to a function definition. Example இந்த ப்ரோக்ராமே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள b அப்படிங்கிற ஒரு வேரியபிளை பாஸ் பண்ணோம்னா இந்த வேரியபிளை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், பேராமீட்டர் அப்படின்னு சொல்றோம். இந்த வேரியபிளுக்கு 5 அப்படிங்கிற ஒரு வேல்யூ பாஸ் பண்ணோம்னா அதை ஆர்குமெண்ட்ஸ்னு சொல்றோம். சரியா? இப்ப int ஃபேக்டோரியல் ஆஃப் n அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த nங்கிற வேரியபிள் தான் என்னன்னு சொல்றோம், பேராமீட்டர் அப்படின்னு சொல்றோம். அந்த nக்கு 5 ஒரு வேல்யூ பாஸ் ஆயிடுச்சுன்னா அந்த 5 நம்ம ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ வேரியபிள்ஸ், பேராமீட்டர்ஸ் ஆர் த வேரியபிள்ஸ் இன் த ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் அண்ட் ஆர்குமெண்ட்ஸ் ஆர் த வேல்யூ பாஸ்ட் டு த ஃபங்க்ஷன். அதுல ரெண்டு டைப் இருக்கு, பேராமீட்டர் வித்தவுட் டைப், பேராமீட்டர் வித் டைப். ஹியர் டைப் ரெஃபர்ஸ் டு த டேட்டா டைப். ஓகேவா? ஸோ இந்த ஒரு அல்காரிதம் பாருங்க. ஃபர்ஸ்ட் ரெக்யர்மெண்ட் என்ன, ஒரு வேரியபிள் அதோட வேல்யூ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0வா இருக்கணும், அது ரெக்யர்மெண்ட். இந்த ஃபங்க்ஷன் என்னத்தை ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னா a to the power of b, a பவர் b ஓட வேல்யூவை இந்த ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணும். ஃபங்க்ஷன் ஸ்பெசிஃபிகேஷன் இதுதான். ஃபர்ஸ்ட் லெட் அப்படிங்கிற ஒரு கீவேர்ட், ரெக் அப்படின்னா ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன். நமக்கு ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன் ஆல்ரெடி தெரியும். a function calls itself is called as a recursive function. ஒரு ஃபங்க்ஷன் தன்னை தானே கூப்பிட்டுச்சுன்னா இந்த ஃபங்க்ஷன் பவர்ங்கிற ஃபங்க்ஷன் டெஃபினிஷனுக்குள்ள பவர்ங்கிற ஃபங்க்ஷன் இதுவே கூப்பிட்டுக்குது. a function that calls the same function itself is called as a recursive function. ஸோ ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா ரெக் கீவேர்ட் யூஸ் பண்ணணும். ஃபங்க்ஷன் நேம், அதோட வேரியபிள்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ணிட்டு ஃபங்க்ஷனுக்குள்ள என்ன வேலை செய்யணுங்கிறத டிக்ளேர் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஹியர் இந்த பிகே ஏகே எதுக்குமே நம்ம டேட்டா டைப் எதுவுமே ஸ்பெசிஃபை பண்ணவே இல்லை. திஸ் இஸ் கால்ட் as ஃபங்க்ஷன் வித்தவுட் டைப் அப்படின்னு சொல்றோம். In the above function definition, variable b is the parameter and the value which is passed to the variable b is the argument. இதுல வேரியபிள் b நம்ம பேராமீட்டர்னு சொல்லுவோம். இதுக்கு ஒரு வேல்யூ பாஸ் பண்ணோம்னா அந்த வேல்யூ நம்ம ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ப்ரீ கண்டிஷன், ரெக்வயர்ஸ்ங்கிறது ப்ரீ கண்டிஷன், ரிட்டர்ன்ஸ்ங்கிறது போஸ்ட் கண்டிஷன். முன்னாடி என்ன தேவை, முடியும் போது என்ன இருக்கும் அப்படிங்கிறது requires returns is given. Note, we have not mentioned any data type. இதில் நம்ம எங்கேயுமே டேட்டா டைப்பை மென்ஷன் பண்ணவே இல்லை. Some language compilers solve this type inference algorithmically, but some requires the type to be mentioned. ஒரு சில கம்பைலர் என்ன பண்ணிக்கும், டேட்டா டைப் மென்ஷன் பண்ணலைன்னா ஆட்டோமேட்டிக்கா அதுவே அசைன் பண்ணிக்கும். பட் ஒரு சில கம்பைலர்ல நம்ம எக்ஸ்பிளிசிட்டா டேட்டா டைப்பை மென்ஷன் பண்ணி தான் ஆகணும். In the above function, if the expression can return 1 in the then branch, then கோட்ல என்ன பண்ணுமா, it can return 1 அப்படிங்கிற வேல்யூன்னு நம்ம கோடிங்ல எழுதியிருக்கோம். By the typing rule, the entire if expression has the type int. 1ங்கிறது ஒரு இன்டீஜர்னு தெரியும். ஸோ எல்லாமே அது இன்டீஜரா இருக்குன்னு அதை அஸ்யூம் பண்ணிக்குது. Since the if expression has the type int, the function return type also be int. If expression intங்கிறதுனால ரிட்டர்ன் பண்றது இன்டீஜர் டைப்பாவே இருக்கு. b is compared to 0 with the equality operator. அடுத்து என்ன பண்றோம், b எதோட செக் பண்றோம், 0க்கு ஈக்குவலா இருக்கான்னு செக் பண்றோம். 0 is an integer type. b is compared to 0 with the equality operator. So b is also of type int. Since a is multiplied with another expression using the multiplication operator, a must be an int. ஸோ இந்த மாதிரி ப்ரோக்ராம்ல இருக்கிற டேட்டா டைப்பை வச்சு ஒரு கம்பைலர் ஆட்டோமேட்டிக்கா டேட்டா டைப்பை அதுவே என்ன பண்ணிக்குது, அசைன் பண்ணிக்குது. இந்த டைப்பை நம்ம என்னன்னு சொல்றோம், பேராமீட்டர் வித்தவுட் டைப் அப்படின்னு சொல்றோம். எக்ஸ்பிளிசிட்டா நம்ம மென்ஷன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா அது பேராமீட்டர் வித் டைப் அப்படின்னு சொல்றோம்.
இங்க பாருங்க letங்கிற keyword recursive function and function name first variable int ன்னு சொல்லிடுறோம், second variable int ன்னு சொல்லிடுறோம், return பண்றது integer variable ன்னு சொல்றோம். இந்த மாதிரி explicitா நம்ம data type mention பண்ணனும் அப்படினா அது parameter with type அப்படினு சொல்றோம். Okay, when we write the type annotations for a and b, type என்னென்ன type ன்னு சொல்லணும்னா the parameters are mandatory, compulsory ன்னு சொல்றாங்க. Generally we can leave out these annotation because it is simpler to let the compiler infer them. எந்த டேட்டா டைப்பும் கொடுக்காம சும்மா விட்டுறது தான் பெட்டர், ஏன்னா கம்பைலரே அது என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கும். பட் இன் சம்டைம்ஸ் we may want to explicitly write down the data type. ஒரு சில டைம்ல எக்ஸ்பிளிசிட்டா நம்ம என்ன பண்ணணும், டேட்டா டைப்பை மென்ஷன் பண்ணி தான் ஆகணும். This is useful எப்ப அப்படின்னு பார்த்தோம்னா when you get a type error from the compiler that does not make the sense. கம்பைலரால என்ன டேட்டா டைப்னு அசியூம் பண்ண முடியல அப்படின்னா அப்ப என்ன ஒரு எரர் கிரியேட் ஆகும் கம்பைல் பண்ணும்போது, டைப் எரர்னு. ஸோ அந்த மாதிரி சமயத்துல நீ என்ன பண்ணணும், explicitly you have to mention the data type of the variable. ஓகேவா? ஸோ ஒரு வேரியபிள டேட்டா டைப் இல்லாம மென்ஷன் பண்றோம், டேட்டா டைப்போட மென்ஷன் பண்றோம். The syntax function எப்படி syntax கொடுக்கணும்னா the syntax to define function is close to the mathematical usage. The definition is introduced by the keyword let. First letங்கிற keyword தரணும், followed by the name of the function. Function name என்னன்னு தரணும், fnங்கிறது function name, a1 a2 anங்கிறதெல்லாம் arguments. Then the formula that computes the image of the arguments is written after the equal to sign. Equal to sign அப்புறமேட்டு என்ன ஃபங்க்ஷன்ல என்னென்ன வேலை செய்யணுமோ அதெல்லாம் நம்ம டிக்ளேர் பண்ணணும். If you want to define the function as a recursive function, you have to use let rec instead of let. Letக்கு பதிலா let rec அப்படின்னு கொடுத்தோம்னா it is a recursive function அப்படிங்கறத நமக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். Here the fn is a variable indicating the identifier being used as a function name. fnங்கிறது function name. a1 ல இருந்து an வரைக்கும் என்னன்னு சொல்றோம், identifiers that are parameters. Rec is required, அது recursive function ஆச்சுன்னா rec அப்படிங்கிற keyword யூஸ் பண்ணணும். ஓகே, what is a recursive function கொடுத்திருக்காங்க, a function definition which call itself is called as a recursive function. Rec இல்ல power அப்படிங்கிற function அதே function உள்ள கால் பண்ணுச்சுன்னா that is called a recursive function. Let us see an example. One more example கொடுத்திருக்காங்க, ஒரு நம்பர் ஈவனா இல்ல ஆடான்னு செக் பண்றதுக்கு. See this example. So இந்த எக்ஸாம்பிள் பார்க்கிறதுக்கு முன்னாடி ஒரு பேசிக் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, so இது வந்து என்ன ஆபரேட்டர், or ஆபரேட்டர், இது and ஆபரேட்டர். This operator is or operator, this operator is and operator. So or ஆபரேட்டர்னா ரெண்டு கண்டிஷனுமே செக் பண்ணும், சரியா? So இந்த கண்டிஷனையும் செக் பண்ணும், இந்த கண்டிஷனையும் செக் பண்ணும். and ஆபரேட்டர் அப்படின்னா இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா மட்டும்தான் இந்த கண்டிஷன் செக் பண்ணும், இந்த கண்டிஷன் ஃபால்ஸா இருந்துச்சுன்னா செகண்ட் கண்டிஷனை செக் பண்ணவே பண்ணாது. ஸோ ஆர் ஆபரேட்டர் ரெண்டு கண்டிஷனையும் செக் பண்ணும், அண்ட் ஆபரேட்டர்ல ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா மட்டும்தான் செகண்ட் கண்டிஷன் செக் பண்ணும், ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஃபால்ஸா இருந்துச்சுன்னா செகண்ட் கண்டிஷனை செக் பண்ணவே பண்ணாது, சரியா? ஸோ ஒரு நம்பர் ஈவன் நம்பரா இல்ல ஆட் நம்பரான்னு ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு ஒரு அல்காரிதம் எழுதியிருக்கோம். ஒரு இன்புட் வாங்குறோம் ரெக்யர்மெண்ட்ல, லெட், ஓகே, ரிகர்சிவ் ஃபங்க்ஷன், ஃபங்க்ஷன் நேம், ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட் இங்க எழுதியிருக்கோம். என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சப்போஸ் ஒரு நம்பர் எடுத்துக்கலாம், இப்போ 5ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறோம் அப்படின்னா எக்ஸ்குள்ள 5ங்கிற நம்பர் பாஸ் ஆகுது, ஃபர்ஸ்ட் ஈவன் ஃபங்க்ஷனுக்குள்ள 5ங்கிற நம்பர் பாஸ் ஆகுது, கண்டிஷன் செக் பண்ணுது, எக்ஸ் ஈக்குவல் டு 0வா இல்ல ஆர் இல்லைன்னா என்ன பண்ணணும், ஆடுங்கிற ஃபங்க்ஷன் கால் பண்ணணும், எக்ஸ் மைனஸ் 1. ஸோ ஆட் ஆஃப் 4 அப்படிங்கிறத வச்சு இந்த ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணும். இப்போ ஆட் ஃபங்க்ஷனை கால் பண்ணுது, வேறு ஆர்குமெண்ட் என்னவா இருக்கு, 4ஆ இருக்கு. 4 நாட் ஈக்குவல் டு 0வா, எஸ். அண்ட் ஈவன் ஆஃப் 3ங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ண, எக்ஸ் மைனஸ் 1 3. இப்போ 3 வச்சு 3ங்கிற ஆர்குமெண்ட் வச்சு ஈவன்ங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுது, 3 ஈக்குவல் டு 0வா இல்ல, இல்லைன்னா ஆட் ஆஃப் 3 மைனஸ் 1 ஆட் ஆஃப் 2 கால் பண்ண சொல்லுது. Odd of 2 கால் பண்ணணும் அப்படின்னா 2 is not equal to 0, that is true. Even of 2 minus 1 1, even of 1 குள்ள கால் பண்றோம், 1 is not equal to 0. Odd of 1 1 minus 1 என்னன்னு கால் பண்றோம்,
0 odd of 0 ன்னு கால் பண்றோம். so let odd of x 0 not equal to 0 வா, இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடும். so இது செக் பண்ணவே பண்ணாது. சரியா? so ஒரு நம்பரை வச்சு நீங்களே இதை ஐட்டரேட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, so it returns the odd number அப்படிங்கிறது ரிட்டர்ன் பண்ணிடும். ஒரு ஆட் நம்பரோ ஈவன் நம்பரோ வச்சு ஒரு அல்காரிதம் கொடுத்துருக்காங்க. இதுல நீங்க தானாவே செஞ்சு பார்க்கலாம், நீங்களே உங்க ஓன் எஃபர்ட்ல செஞ்சு பார்க்கலாம், ஐட்டரேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஆர் ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா ரெண்டு ஃபங்க்ஷனையும் செக் பண்ணும். அண்ட் ஆபரேட்டர் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் ட்ரூவா இருந்தா மட்டும்தான் செகண்ட் ஃபங்க்ஷனை செக் பண்ணும். திஸ் சிம்பிள்ஸ் ரெப்ரசன்ட்ஸ் நாட் ஈக்குவல் டு. சரியா? சின்டாக்ஸ் பாருங்க, இதெல்லாம் வேரியபிள்ஸ். ஒரு இது இன்புட், இது அவுட்புட். இது x1 x2 னா மல்டிபிள் இன்புட்ஸ் என்ன அவுட்புட் தரணும், x1 to x1 மல்டிபிள் இன்புட் என்ன அவுட்புட் தரணும். The x and y are variables indicating the types. The type x to y is the type of a function that gets an input of type x and returns an output of type y. இந்த டைப்ல இன்புட் வாங்கி இந்த டைப்ல அவுட்புட் தரணும். whereas x1 x2 to y is a type of function that takes two inputs, first input x1, second input x2 and returns an type y. Likewise n number of input வாங்கிட்டு அதோட அவுட்புட்டையும் ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஓகே, all functions are static definition, there is no dynamic function definition. static definition அப்படின்னு என்னன்னா, நம்ம scope of a variable பத்தி பார்த்திருப்போம். அதே மாதிரி scope of functionsல all the functions are file scope. within the file மட்டும்தான் அந்த ஃபங்க்ஷனை நம்ம என்ன பண்ண முடியும், யூஸ் பண்ண முடியும் பை டிஃபால்ட்டா. ஓகே, ஒரு ஃபைலுக்குள்ள மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், அவுட் சைட் த ஃபைல் அதை நம்ம யூஸ் பண்ண முடியாது. அது ஃபைல் ஸ்கோப்னு சொல்றோம். அந்த மாதிரி இருக்கிறதுனால ஸ்டாட்டிக் டெஃபினிஷன் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் இன்டர்ஃபேஸ் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன். இன்டர்ஃபேஸ் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷனை பத்தி பேசிக்கா நீங்க தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, இன்டர்ஃபேஸ்க்குள்ள ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் மட்டும்தான் இருக்கும், இம்ப்ளிமெண்டேஷனுக்குள்ள மட்டும்தான் ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிப்போம், ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் இருக்கும். ரொம்ப கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இன்டர்ஃபேஸ்ல ஃபங்க்ஷனை டிஃபைன் மட்டும்தான் பண்ணியிருப்போம், இம்ப்ளிமெண்டேஷன்ல தான் ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணியிருப்போம். என்னென்ன ஃபங்க்ஷன் சொல்லியிருக்கிறது இன்டர்ஃபேஸ், அந்த ஃபங்க்ஷன் என்னென்ன வேலை செய்ய போகுது அப்படின்னு சொல்றத இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ ரெண்டு ஃபைல் இருக்குது. இந்த ஃபைலை நான் இன்டர்ஃபேஸ் ஃபைல் அப்படின்னு சொல்றேன். இன்டர்ஃபேஸ் ஃபைலில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இன்டர்ஃபேஸ் ஷேப் அப்படின்னு ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்கு. இன்டர்ஃபேஸ்ல ரெண்டு ஃபங்க்ஷன் நேம், ஏரியான்னு ஒரு ஃபங்க்ஷன், சர்க்கம்ஃபரன்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் மட்டும்தான் சொல்லியிருக்கேன். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள என்ன ஆக்டிவிட்டிஸ் நடக்க போகுதுங்கிறத இங்க நான் டிஃபைன் பண்ணவே இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நேமை டிஃபைன் பண்ணாம சும்மா டிக்ளேர் மட்டும் பண்ணணும்னா அதை நம்ம இன்டர்ஃபேஸ்னு சொல்றோம். இந்த ஃபங்க்ஷன் என்ன வேலை செய்ய போகுது அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணியிருக்கிறத இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த இன்டர்ஃபேஸை ஒரு கிளாஸ்க்குள்ள இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஏரியாங்கிறதுல என்ன பண்ணணும், சர்க்கம்ஃபரன்ஸ்ங்கிறதுல என்ன பண்ணணுங்கிறத டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருந்தேன் அப்படின்னா என்ன வேலை செய்ய போகுதுன்னு சொல்லியிருந்தேன்னா நான் இம்ப்ளிமெண்டேஷன் சொல்றேன். சும்மா என்ன ஃபங்க்ஷன் இருக்குதுங்கிறத மட்டும் சொல்லியிருந்தோம்னா அதை இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ இங்க என்ன பண்றோம், இந்த இன்டர்ஃபேஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி இந்த ஆப்ஜெக்ட் மூலமா இந்த ஃபங்க்ஷன்லாம் கால் பண்ணோம்னா தான் நமக்கு என்னங்கிறத ஒர்க் ஆகும். நீங்க ரொம்ப டீட்டெயில்டா இதை பத்தி ரொம்ப அனலைஸ் பண்ண வேண்டாம். பேசிக்கா நீ என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இன்டர்ஃபேஸ்ல ஃபங்க்ஷனை டிக்ளேர் மட்டும்தான் பண்ணியிருப்பாங்க, இம்ப்ளிமெண்டேஷன்ல ஃபங்க்ஷன் ஃபுல்லா டிஃபைன் பண்ணி எழுதியிருப்பாங்க. என்னென்ன ஃபங்க்ஷன் சொல்லியிருக்கிறது இன்டர்ஃபேஸ், ஃபங்க்ஷன் என்ன வேலை செய்ய போகுதுன்னு சொல்றத இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, an interface is a set of action that an object can do. For example, when you press the light switch, the light goes on. You may not have cared how it flashed the light. ஒரு ஸ்விட்ச் போட்டோம்னா லைட் எரியுது, அதை இன்டர்ஃபேஸ்னு சொல்றோம். உள்ள லைட் எப்படி எரியுதுங்கிறதுல நமக்கு கவலையே கிடையாது. உள்ள லைட் எப்படி எரியுதுன்னு கவலைப்பட வேண்டியது இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ ஒரு ஃபங்க்ஷனை மட்டும் சொல்றது இன்டர்ஃபேஸ், ஒர்க்கிங்கை சொல்றது இம்ப்ளிமெண்டேஷன். In object-oriented programming language, an interface is a description of functions that a class must have in order to be a new
நியூ இன்டர்ஃபேஸ். இன்டர்ஃபேஸ்ல என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்குது அப்படிங்கறத மட்டும் தான் சொல்லிருப்போம். For example, anything that acts like a light should have the function definitions turn on, turn off. The purpose of interface is to allow the computer to enforce the properties of class type T must have the functions x, y, z. என்ன அப்படின்னா இன்டர்ஃபேஸ்ல என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அது மட்டும் தான் இன்டர்ஃபேஸ். அது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பத்தி இன்டர்ஃபேஸ்க்கு கவலை கிடையாது. A class declaration combines the external interface with an implementation of the interface. So இன்னொரு ஃபைல்ல ஒரு கிளாஸ் டிஃபைன் பண்ணிருப்போம். அந்த இன்டர்ஃபேஸ் எக்ஸ்டர்னலா வேற ஒரு ஃபைல்ல எழுதி இருக்கிற இன்டர்ஃபேஸ்க்கு எல்லாமே இம்ப்ளிமெண்டேஷன் கொடுத்திருப்போம். ஸோ அதை நாம இம்ப்ளிமெண்டேஷன் சொல்றோம். இன்டர்ஃபேஸோட ஃபங்க்ஷன் எல்லாம் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிருக்கிறோம். இங்க அதை எப்படி யூஸ் பண்ணோம்னா an object is an instant created from the class. The interface defines an object visibility to the outside world. So அந்த இன்டர்ஃபேஸோட ஃபங்க்ஷன் இம்ப்ளிமெண்டேஷன்ல நம்ம ஃபுல்லா டீடைலா எழுதி இருக்கோம். ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி ஆக்சஸ் பண்ண போறோம். ஆப்ஜெக்டோட விசிபிலிட்டி அது பப்ளிக்கா பிரைவேட்டாங்கிறத இன்டர்ஃபேஸ்க்குள்ள நம்ம என்னன்னு சொல்லியிருப்போம். இன்டர்ஃபேஸ் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன். Interface just defines what an object can do but do not actually do it. Implementation carries out the instruction defined in the interface. என்னென்ன ஃபங்க்ஷன் மட்டும் சொல்லியிருந்தோம்னா இன்டர்ஃபேஸ்ல சொல்லியிருக்கிற ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் செஞ்சோம் அப்படின்னா அது இம்ப்ளிமெண்டேஷன். ஓகே. In object oriented programs, classes are interface and how the object is processed and executed is the implementation. ஸோ என்னென்ன ஃபங்க்ஷன் சொல்லியிருக்கிறது இன்டர்ஃபேஸ், அதெல்லாம் எப்படி ப்ராசஸ் ஆகுது அப்படிங்கிறது இம்ப்ளிமெண்டேஷன், எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுங்கிறது இம்ப்ளிமெண்டேஷன். Characteristics of an interface. A class template specifies the interface to enable an object to be created and operated properly. ஸோ ஒரு கிளாஸ்ல என்ன பண்றோம், இன்டர்ஃபேஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறோம். இன்டர்ஃபேஸ் நேம் என்னவா இருந்துச்சு, ஷேப் இருந்துச்சு. அந்த ஷேப்புங்கிற இன்டர்ஃபேஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறோம். அந்த ஆப்ஜெக்ட் மூலியமா இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நம்ம கால் பண்றோம். Interfaces to enable an object to be created and operated properly. An object's attributes and behavior is controlled by sending functions to the objects. ஆப்ஜெக்ட் என்ன பண்ணோம்னா நம்ம அந்த ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி உள்ள இருக்கிற ஃபங்க்ஷன்ஸை கால் பண்றோம் இல்லையா. ஓபிஜேங்கிறது தான் ஆப்ஜெக்ட், ஃபங்க்ஷன் நேம் ஏரியா. அந்த ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம், ஃபங்க்ஷனை கால் பண்றோம். controlled by sending functions to the object. ஆப்ஜெக்ட்டுக்கு ஃபங்க்ஷன்ஸ் சென்ட் பண்ணி நம்ம ஃபுல் ஆக்டிவிட்டிஸ் நம்ம என்ன பண்றோம், கண்ட்ரோல் பண்றோம். ஸோ திஸ் இஸ் வெரி சிம்பிள், தீஸ் 2 பாயிண்ட்ஸ். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க. let us take the example of increasing a car speed. ஒரு காரோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, the person who drives the car does not care about the internal working. To increase the speed of the car, he just press the accelerator to get the desired behavior. ஸோ கார் ஓட்டிட்டு போறோம், காரோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஜஸ்ட் ஆக்சிலரேட்டரை ப்ரெஸ் பண்றோம். அது உள்ள என்னமோ நடந்துட்டு போகுது, வெளியே என்ன பண்றோம், ஆக்சிலரேட்டரை ப்ரெஸ் பண்றோம். இந்த வெளியே பண்ற ஒர்க்கை தான் நம்ம இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்றோம். உள்ள இன்ஜின்ல செய்யற வேலையெல்லாம் இம்ப்ளிமெண்டேஷன் சொல்றோம். Here the accelerator is the interface between the driver and the engine. டிரைவருக்கும் இன்ஜினுக்கும் நடுவில் இருக்கிற இன்டர்ஃபேஸ் ஆக்சிலரேட்டர். ஆக்சிலரேட்டரை ப்ரெஸ் பண்ணோம்னா கார் ஸ்பீடா போகுது. In case the function call would be speed 70 அப்படிங்கிற ஆக்சிலரேட்டர் ஃபங்க்ஷன் ப்ரெஸ் பண்ண உடனே எந்த ஃபங்க்ஷன் கால் ஆகுது, ஸ்பீட் 70ங்கிற ஃபங்க்ஷன் கால் ஆகுது. Internally the engine of the car is doing all the things. It is where fuel, air pressure, electricity come together to create the power to move the vehicle. All of these actions are separated from the driver who just wants to go faster. Thus we separate the interface from the implementation. நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஆக்சிலரேட்டரை கொடுத்தோம் அப்படின்னா அது இன்டர்ஃபேஸ்னு சொல்றோம். உள்ள நடக்கிற இன்டர்னல் ஒர்க் எல்லாம் இம்ப்ளிமெண்டேஷன் சொல்றோம். ஸோ யூசருக்கு இன்டர்ஃபேஸ் மட்டும் தெரிஞ்சா போதும், இம்ப்ளிமெண்டேஷன் தெரிய தேவையில்லை அப்படின்னு சொல்றோம். Let us see a simple example. Consider the following implementation of minimum of 3 arguments. ஒரு 3 நம்பரோட மினிமம் நம்பர் எது அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ let அப்படிங்கிறது கீவேர்ட், ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன் இல்லை, அதனால RECங்கிற கீவேர்ட் தேவையில்லை. ஃபங்க்ஷன் நேம் min3 அப்படிங்கிறது, min3ங்கிறது ஃபங்க்ஷன் நேம். என்னென்ன வேரியபிள்ஸ்னா எக்ஸ், ஒய், இசட், இதுக்கெல்லாம் ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் ஆகும். ஈக்குவல்ட்டுக்கு அப்புறமேட்டு நம்ம ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்றோம்.
if x is less than y na then என்ன பண்ணனும் அடுத்த கண்டிஷன் செக் பண்ணனும் x is less than or isn't ஆன then x else z so condition satisfy ஆச்சுனா x is the smaller number இல்லைனா z is the smaller number இதோட else partல y less than z செக் பண்றோம் condition true ஆ இருந்துச்சுனா y is the smaller number இல்லைனா z is the smaller number. It is an example for the algorithm and the syntax of algorithm to find a minimum of 3 numbers. So in the basics நீங்க கொஞ்சம் நல்லா understand பண்ணிக்கோங்க. We will see the remaining portion in the next class. Thank you students.